سبيلا إنه كان فاحشا مقتا وساء سبيلا صدق الله العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم الحق الموت أو كما عليه الصلاة والسلام. இன்று மூன்றாவது ரக்காயத்திலே ஹாஃபிஸ் ரஹிமஹு ஓதுனாங்க. அதனுடைய அர்த்தமாகின்றது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எவ்வாறு மனிதனிடத்தில் பரிசுத்தமும் வெளிப்பரிசுத்தம் புறப்பரிசுத்தம் அல்லாஹ் தஆலா எவ்வாறு விரும்புகின்றானோ அதே போல் அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில் உறவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா பரிசுத்தம் விரும்புகிறான். உறவுகளும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு முஸ்லிமுடைய உறவும் சரி பரிசுத்தமாக அப்பலக்கற்றதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஃபிக்ஹுடைய கிதாபுகள் மார்க்க சட்ட நோட்டு எல்லாம் பார்க்குறப்போ முதலாவதாக சுத்தத்தை பற்றி தான் நீங்கள் சட்டமே எழுதியிருப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா எவ்வாறு ஒரு வெளியே சுத்தத்தை விரும்புகிறானோ அதே போன்று உறவுகளும் சுத்தமாக அம்சம் நல்லா இருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லப்படுற அறியாமை காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய தந்தைமார்கள் எதை யார் நிக்கா செஞ்சாங்களோ அவங்க தந்தைமார்கள் வஃபாத்தாயிட்டாங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களே நிக்கா செஞ்சு கொள்வாங்க. அந்த மாதிரி இருந்த உறவுக்கு மத்தியில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு வரையில இல்லாமல் உறவுக்கு மத்தியில் ஒரு பேணல் இல்லாத வாழ்க்கையாக அறியாமை காலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா உடை தெரிவதற்காக அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்குனா, லாதக்கியும் மாநகர ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அதாவது உங்களுடைய தந்தைமார்கள் எல்லாம் யார் நிக்கா செஞ்சாங்களோ அவனை ஒருபோதும் நிக்கா செய்யக்கூடாது. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மரணிச்சாலும் சரி அவன் நிக்கா செய்யக்கூடாது. இதெல்லாம் அறியாமை காலத்துடைய பழக்கமாக இருக்குது. இன்னமும் நிச்சயமாக இது ஒரு ஆபாசமாகவும் ஒரு கோபத்தை ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஒரு சாத சபீலா, இது மிகவும் கெட்டதாக இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அதுமே அல்லாஹ் முறையாளர்களே, இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை நிக்காஹ் செய்யணும் யாரை நிக்காஹ் செய்யக்கூடாது. இதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுரிமத் அலைக்கும் மஹாதுக்கும் வனாதுக்கும் அஹவாதுக்கும் அம்மாதுக்கும் சொல்லி அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான். உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய செச்சாணிமார்கள், குட்டிமார்கள் எல்லாம் உங்களுக்கு ஹராம். மார்க்கத்துடைய சட்டத்துல யாரை பார்க்க கூடாதோ அவங்களை நிக்கா செய்யலாம். யாரை பார்ப்பது கூடவோ அவங்க நிக்கா செய்யக்கூடாது. யாரை பார்ப்பது கூடாதோ அவங்களை நிக்கா செய்யலாம். யாரை பார்ப்பது கூடாதோ அவங்களுக்கு நிக்கா செய்வது கூடாது. இந்த அடிப்படையில் மார்க்க சட்ட வல்லுநர்கள் எல்லாம் 3 வகையான உறவுகளை பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவது ஹுர்மத்து பின் நஸப், அதாவது வம்சாவளியின் மூலமாக யாரெல்லாம் நிக்கா செய்வது ஹராம். இன்னும் ஹுர்மத்து பில் ரபா, இன்னும் பால்குடியின் மூலமாக சில பேர் நிக்கா செய்வது ஹராமாக இருக்கிறாங்க. இன்னும் ஹுர்மத்து பில் முஸாஹரா, இன்னும் திருமண பந்தத்தின் மூலமாக சில பேர் நிக்கா செய்ய முடியும். இந்த மாதிரி 3 பேர் பிரிச்சிருக்காங்க. சுருக்கமானதுதான். சில சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 உறவின் மூலமாக, அதாவது நம்முடைய வம்சாவளியின் மூலமாகவும், இன்னும் நம்முடைய பால்குடியின் மூலமாகவும், இன்னும் நம்முடைய திருமண பந்தத்தின் மூலமாகவும் யாரெல்லாம் நிக்கா செய்யக்கூடாதோ இவங்களாம் நிரந்தரமாக நிக்கா செய்யவே கூடாது. இவங்களாம் எப்போதுமே நிக்கா செய்யக்கூடாது. இவங்களுடைய கணவன்மார்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மரணிச்சாலும் சரி, கணவன்மார்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மரணிச்சாலும் சரி எப்பவுமே நிக்கா செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, வம்சாவளியின் மூலமாக யாரெல்லாம் நம்ம நிக்கா செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களை பார்ப்பது கூடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தாய், நம்முடைய தாயுடைய தாய், நம்முடைய தந்தையுடைய தாய், நன்னிமா, தாதிமா, இது அப்படியே மேலே எது வரைக்கும் எவ்வளோ வேணா போகலாம். அடுத்து 2வதாக நம்முடைய மகள், நம்முடைய மகள், நம்முடைய பேத்தி, நம்முடைய மகளுடைய மகள், நம்முடைய மகளுடைய மகன், மகள் வழி பேத்தி, மகன் வழி பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி, யாருமே நிக்கா செய்ய முடியாது. நிக்கா செய்ய முடியாது. 3வதாக நம்முடைய சகோதரி, நம்முடைய சொந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தந்தை வழி சகோதரி, அதாவது தந்தைக்கு முந்தின ஒரு மனைவி இருந்திருக்கிறாங்க, அதன் மூலமாக ஒரு சகோதரி, நம்முடைய தாய் வழி சகோதரி, தாய்க்கு 2ஆதாரமாக நமக்கு அந்த குழந்தையாக நாம் இருக்கலாம். அந்த தாயின் மூலமாக முன்னதாரமாக ஒரு சகோதரி இருந்திருக்கலாம். அந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, தாய் வழி சகோதரி, அவங்க நிக்கா செய்யக்கூடாது. இதே போன்று நம்முடைய சின்னம்மா, அதாவது நம்முடைய அம்மாவுடைய சகோதரிகள், பெரியம்மா, சின்னம்மா யாருமே நிக்கா செய்யக்கூடாது. அதனால அடுத்தபடியாக நம்முடைய சகோதரி மகள்கள், நம்முடைய சகோதரி நிக்கா செய்ய முடியாது. நம்முடைய சகோதரிய மகள்களை நிக்கா செய்ய முடியாது. அதே போல நம்முடைய சகோதரனுடைய மகளை நிக்கா செய்ய முடியாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது.
ஆனா இதுல என்ன ஒரு குளறுபடி ஏற்பட்டது அப்படின்னா எல்லாரும் என்னதுங்க நம்ம இதுல வந்து யாரெல்லாம் சின்னமா இருக்காங்க இல்லைங்களா, சின்னம்மா பெரியம்மா இருக்காங்களா இல்லைங்களா, இவங்களுடைய பிள்ளைங்க நீங்க பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்க நிக்கா செய்யலாம், அவங்களுடைய பிள்ளைங்க நிக்கா செய்யலாம். யாரெல்லாம் நிக்கா செய்வது குடும்பம் அவங்கள பார்க்க கூடாது. இன்னைக்கு இதுல குழப்பம் ஏற்பட்டது. அதனால நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தாயுடைய அக்கா தங்கச்சி யாருமே நிக்கா செய்யக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் என்னதுங்க பிள்ளைகளையே நிக்கா செய்யலாம். அப்படின்னா என்னதுங்க பார்க்க கூடாது. அவங்களுடைய பிள்ளைகளை நிக்கா செய்யலாம் அப்படின்னா பார்க்க கூடாது. அப்படின்னா நம்முடைய சிச்சாணியமா பெரியம்மா இருக்காங்களா இல்லைங்களா, அவங்களுடைய பிள்ளைகளை பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம அக்கா மாதிரி நம்ம தங்கச்சி மாதிரி சொல்லிடுங்க, ஒரே பைக்கில் போறது, குடும்பங்கள் இல்ல வைபவங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் முக்கியமாக இருக்க தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பால்குடியின் மூலமாக சில பேர் வந்து ஹராமாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பால்குடி அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய காலத்துல பெற்றெடுத்த தாயின் மூலமாக தான் பால் குடிக்கிறாங்க. அன்றைய காலத்துல வாடகை தாய் மூலமாக பால் குடிப்பாங்க. வாடகை தாய் மூலமாக பால் குடிப்பதன் மூலமாக அதன் மூலமாக இருக்க சில சொந்த பதின் மூலமாக நிக்கா செய்யக்கூடாது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த தாயின் மூலம் தாயோட பால் குடிச்சாலும் அந்த தாய் நிக்கா செய்யக்கூடாது. அந்த தாயுடைய மகள், அதே போன்று எனக்கு தாயுடைய சகோதரி, அது எவ்வாறு நம்முடைய நசல், நம்முடைய பாரம்பரிய சொந்தமா நீங்க இப்ப நம்முடைய ரத்த பந்தத்தின் மூலமாக யாரெல்லாம் ஹராமாக இருக்காங்களோ அதே போன்றுதான் பால்குடியின் மூலமாக எல்லாமே ஹராமாயிடும். அந்த பால்குடி தாயுடைய பிள்ளை, அந்த பால்குடி தாயுடைய சகோதரி, அந்த பால்குடி தாயுடைய அம்மா, இது மாதிரி பால்குடி தாயுடைய சகோதரியுடைய சகோதரி, அந்த பால்குடி தாயுடைய பால்குடி சகோதரி, அதாவது இவரும் ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருப்பாரு, இன்னொரு பெண்ணும் அதே பெண்ணை பால் குடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு பெண்ணுமே இந்த ஆணும் அந்த பெண்ணை நிக்கா செய்யக்கூடாது, இந்த ஆணும் இந்த பெண்ணு நிக்கா செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம காலத்துல இந்த பால் குடிங்கிறது இல்ல, அந்த வழிமுறைங்கிறது கிடையாது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டெலிவரியுடைய சமயத்துல வந்து தாய் பால் கொடுக்கறதுக்கு முடியல, அந்த சமயத்துல தாயுடைய பால் கொடுக்க முடியாது, தாய் பால் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த சட்டம் பொருந்தும். அவங்களுக்கு சட்டம் பொருந்தும். அவங்களுக்கு அந்த மகன் நிக்கா செய்யக்கூடாது. அவங்களுக்கு எவ்வாறாக நம்முடைய வம்சாவளியை ரத்த பணியின் மூலமாக யாரெல்லாம் ஹராமாகிறாங்களோ அது எல்லாமே பால்குடியின் மூலமாக ஹராமாகும். அடுத்த வழியாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திருமண பந்தத்தின் மூலமாக ஹராமாக முடியும். யாரெல்லாம் திருமண பந்தத்தின் மூலமாக ஹராமாகிறாங்க அப்படின்னா அவர்கள் சில இது தெரியும். முதலாவது நம்முடைய மனைவியுடைய தாய், நம்முடைய மாமியார், நம்முடைய மனைவியுடைய தாய். இரண்டாவது மனைவியின் மகள், அதாவது மனைவிக்கு முதலாதாரமாக ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், அந்த மகள். அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா மனைவியை நிக்கா செஞ்சு அந்த மனைவியின் தனிமையில இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மனைவியுடைய மகன் ஹலால். அந்த மனைவி அந்த பிள்ளை நிக்கா செய்யலாம். மனைவியை நிக்கா செஞ்சு அந்த மனைவியிடத்துல தனிமையில இருக்காத வரைக்கும் அந்த பிள்ளை முதல் தாரத்து பிள்ளையை நிக்கா செய்வதற்கு ஹலால். மனைவியில தனிமையோடு இருந்துட்டார் அப்படின்னா அந்த முதல் தாரத்து பெண்ணை அந்த மகளை வந்து நிக்கா செய்வது என்பது கூடாது. இது சட்டமாக இருக்கு. மூன்றாவது மகனின் மனைவி, மருமகன், அவங்களுக்கு அப்படியே என்ன வருவாங்க, மகனின் மருமகளுடைய மகள், அவங்க மகளுடைய பேத்தி, கொள்ளு பேத்தி, அது அப்படி அவங்க வருவாங்க. எல்லாமே அவங்க நிக்கா செய்யக்கூடாது. அடுத்தபடியாக இரண்டு சகோதரிகளை ஒன்றாக சேர்த்து நிக்கா செய்யக்கூடாது. இரண்டு சகோதரிகளை ஒன்றாக சேர்த்து, அதாவது அக்கா தங்கச்சியை ஒரே மனையில் நிக்கா செய்யறது, அக்கா தங்கச்சி ஒரே மனையில நிக்கா செய்யறது. அல்லது ஒருத்தர் ஒரு மனைவி நிக்கா செஞ்சிருக்காரு, அவங்களுடைய இன்னொரு தங்கச்சியோ இன்னொரு அக்காவையோ மனைவி இருக்கிற சமயத்துல நிக்கா செய்யறது, அந்த மாதிரி கூடும். எப்பனா மனைவி வஃபாத்தான பிறகுதான் கூடும். அதே மனைவி இருக்கிற சமயத்துல மனைவியுடைய சின்னம்மா, மனைவியுடைய குட்டியை நிக்கா செய்யறது, இதெல்லாம் எதுங்க கூடாது. ஆக நம்ம திருமண பந்தத்தின் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனைவியுடைய தாய்களாம் நிக்கா செய்யக்கூடாது. இவங்க அல்லாத மற்ற எல்லாத்தையுமே நிக்கா செய்யலாம். அப்படின்னா மனைவியுடைய சகோதரியை நிக்கா செய்யலாம். அல் ஹம்மு அல் மௌத்து நபிசுல்லாஹு சொன்னாங்க. கொழுந்தியா என்பவரே மௌத்து தான். அதாவது நம்முடைய பாஷையில் சொன்னோம் அப்படின்னா கொழுந்தியா என்பது முசீபத் சொல்லிடுங்க. கொழுந்தியா என்பது மரணம் தான். இன்னைக்கு நம்முடைய அக்கா மாதிரி, நம்ம தங்கச்சி மாதிரி வாகனத்துல போறது, எல்லா விஷயங்களும் ஒன்றாக இருக்குது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படுது. இஸ்லாம் ஷரியத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்குது. நம்முடைய மனைவியுடைய சகோதரி என்பது பார்க்கவும் கூடாது, பேசவும் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை ரொம்ப பேருதலாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம யாரெல்லாம் வந்து நிக்கா செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். யாரெல்லாம் நிக்கா செய்யக்கூடாது, இந்த மாதிரி அதிகமான விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதிகமானவர்கள்லாம் இந்த நடைமுறையில் நம்ம தெரிஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் நிக்கா செஞ்சிருப்போம்.
ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கா செய்யக்கூடியவங்களை சில பேர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அதாவது இஸ்லாம் சரி உண்மையா சொன்ன மாதிரி யாரை நிக்கா செய்யணுமோ செய்ய முடியுமோ அவனை பார்க்க கூடாது. யாரை நிக்கா செய்ய முடியுமோ அவனை பார்க்க கூடாது. இன்னைக்கு நடைமுறை நம்ம அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா தாயுடைய சகோதர சகோதரின் பிள்ளைகள், அதான் முன்னே சொன்ன மாதிரி நம்முடைய தாயுடைய மாமா இருக்காங்க, மாமா குப்பிமாவுடைய பிள்ளைகள், மாமா குப்பிமாவுடைய பிள்ளைகள், மாமா சின்னம்மாவுடைய பிள்ளைகள், இவங்களாம் எனக்கு பார்க்க கூடாது. இவங்களாம் முறப்புன்னு சொல்லுவாங்க, நம்முடைய பாசத்துக்கு முறப்புன்னு சொல்லுவாங்க. இவங்களை பார்க்கவே கூடாது. நீங்க பாருங்க, அக்கா தங்கச்சி தம்பிங்கிற உறவுல என்னங்க எல்லாமே எனக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு தவிர்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ரொம்ப பருதா ஏற்படுத்தும். பருதா எந்த வீட்டுல பருதா இல்லையோ அதை வரக்கத்து என்பதே குறைஞ்சிடும். வரக்கத்து என்பதே குறைஞ்சிடும். அது மேல அல்லாஹ்வுடைய வரக்கத்து இதன் மூலமாக ஏற்படுமோ அதை தேடி அதுதான் வழிமுறைப்படுத்துமே தவிர மாறாக வரக்கத்து கிடைக்கலன்னு சொல்லி இந்த தர்காவுக்கு போறது, அந்த தர்காவுக்கு போறது, அந்த எலுமிச்சம்பழத்தை ஊட்டி விடுறது, கோழி அறுக்கிறது, இதெல்லாம் பாருங்க நம்ம எல்லாம் நெய்யை கையில வச்சுட்டு வெண்ணையை தேடுற மாதிரி, வெண்ணையை கையில வச்சு நெய்யை தேடுற மாதிரி எனக்கு கணக்காக நம்மளுடைய கணக்காக மாறிடக்கூடாது. பருதா என்பது வரக்கத்திலே போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக நம்முடைய மாமா பிள்ளைகள், நம்முடைய சின்னம்மா பிள்ளைகள், நம்முடைய சிச்சாவானா நம்முடைய அத்தாவுடைய சகோதரன், இது பெரியப்பா, நம்முடைய அத்தாவுடைய அண்ணன் தம்பி, இவங்க யாருடைய பிள்ளைகளும் பார்க்கக்கூடாது. யாருடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அதே போலதான் தாய் வழியிலையும், அதே போலதான் தாய் வழியில் நீங்க யாருமே பார்க்கக்கூடாது. அடுத்து பார்த்தா அப்படின்னா அதே போன்று தந்தையுடைய சின்னம்மா, தந்தையுடைய சின்னம்மா இருக்காங்க இல்லையா, தந்தைக்கு வந்து சின்னம்மா இருப்பாங்க, தந்தையுடைய அம்மாவுடைய சின்னம்மா, தந்தையுடைய அம்மாவுடைய சின்னம்மா. சுருக்கமாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்முடைய தாய் வழியும் தந்தை வழியில நம்முடைய அண்ணன் தம்பி இருக்காங்களா இல்லைங்களா, நம்முடைய தாய் வழி தந்தை வழி இல்லை, அவங்களுக்கு மேல நம்முடைய தாயுடைய சின்னம்மா குப்பி சின்னம்மா மாமா அவங்களா இருக்காங்களா இல்லைங்களா, அவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பது கூடாது. அவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பது கூடாது. அதே போலதான் தந்தைக்கும் தந்தையுடைய வழியில யார் யாரெல்லாம் கண்டிருக்காங்களோ குப்பிமா சிச்சாவா பெருபா இவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பது என்பது கூடாது. இவங்களுடைய மனைவியை பார்ப்பது என்பது கூடாது. இவங்களுடைய மனைவி சிச்சாவா இருக்காங்க, நம்முடைய அத்தாவுடைய சகோதரன் தம்பி, நம்முடைய அத்தாவுடைய சகோதரன் அண்ணன், சிச்சாவா பெரியாவாவுடைய மனைவி கூடயும் பார்க்க கூடாது. பெரியவா மனைவி நீங்க செலவா பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஏன் அப்படின்னா ஒரு நாள் எல்லாம் பாதுகாக்கணும். சிச்சாவா பெரியவா மறந்துச்சார் அப்படின்னா அவங்க நிக்கா செய்வது கூடும், நிக்கா செய்வதுங்க கூடும். ஆனா நீங்க நம்ம செலவு பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்பது என்பது கூடாது. நம்முடைய சிச்சானிமா, அதாவது பெண்களுக்கு அதே போன்றுதான், பெண்களுக்கு சிச்சானிமா இருப்பாங்க இல்லைங்களா, அம்மாவுடைய சகோதரி பெரியம்மா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கணவரை பார்ப்பது கூடாது. அவங்களை சிச்சான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சிச்சாவானா தந்தை வழியில தந்தவங்க, சிச்சானா தாய் மூலமாக தாய்க்கு நிக்கா செஞ்சு அவங்க ஒரு கணவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. சுருக்கமாக ஞாபகம் வச்சிருக்கீங்க வழி அப்படின்னா தாய் வழி தந்தை வழியில யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, தாய் வழி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பது கூடாது. நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பது என்பது கூடாது. ஏன்னா அவங்களாம் முறை பிள்ளைகளாக இருக்கிறாங்க, பார்ப்பது என்பது கூடாது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா கொழுந்தனார் கொழுந்தியார் இவங்களாம் பார்ப்பது என்பது கூடாது. மாமியை பார்க்கக்கூடாது. மாமி என்பது மாமாவுடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லைங்களா, நீங்களா என்னங்க பரவலாக இருக்குது, மாமியை பார்க்குறாங்க, சிச்சாவுடைய ஒய்ஃபை பார்க்குறாங்க, இதெல்லாம் இந்த ஷெடியூல் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் கூறிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா கிதாபுல்லாஹி அலைக்கும், அதாவது அல்லாஹ் நிர்ணயித்த சட்டமாக இருக்குது, இதை நீங்க நிச்சயமாக பின்பற்றி தான் ஆகும். இது கிதாபுல்லாஹி அலைக்கும், இது அல்லாஹ்வுடைய சட்டமாக நிச்சயமாக பின்பற்றி தான் ஆகும். அதுக்கே அல்லாஹ் முடியாது இந்த உறவுல கூட அல்லாஹ் சுருத்தை பார்க்கலாம். எனக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அறியாமல் ஜாகிரியாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாத காரணமாக என்னதுங்க யாரு நசல் வம்சாவளி என்பது என்னதுங்க இந்தியாவுக்கு மாதிரி பின்னி பிணையப்பட்டதாக இருந்துச்சு. என்னதுங்க அது அருமையான அப்பா முடியாது. நம்ம சிந்திக்கணும், நம்ம அல்லாஹ் என்னதுங்க சரீரத்துக்கு எதை முறையாமல் சொல்லியிருக்கணும், அதை பின்பற்றும். அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி இருக்குது. அக்கா மாதிரி தம்பி மாதிரி அம்மா மாதிரி தங்கச்சி மாதிரி மாதிரி சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் நரகத்தை காமிச்சு போப்பா இதுவும் சொல்லும் மாதிரி அப்படின்ட்டானா அப்ப என்ன ஆயிடும்? ஒரு சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க அல்லாஹ் அதிகமாக பயப்படணும். இந்த விஷயத்தை அதிகமாக பயப்பட்டு சைட்டா இருக்கானே மகரம் அல்லாத, அதாவது யாரை பார்க்க கூடாதோ அவன் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா மூன்றாவதா சைத்தான் வந்துடுவோம். சைத்தான் நிச்சயமாக வந்துடுவோம். பேருதான் இருக்கணும். நம்ம அதிகமாக அமல் செய்வது நோக்கம் கிடையாது. அசல் என்னதுங்க இஸ்லாம் படி ஷரியத் படி வாழ்வுதான் அசலாக இருக்கு. வல்ல ரஹ்மான் எதை கேட்கிறோமோ அதன்படி வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ்.